எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து டேரட் ரீடிங் இல்ல. ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதையும் பார்க்குறேன். ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க. அது பார்க்க நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து யூனிவர்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. அதில் 1, 2 கமெண்ட் வந்து நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து எனக்கு பார்க்க சொன்னால் நீங்களுமே அதை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு தான். இன்றைக்கி காலையில் போட்டதில் கூட என்னென்னா, நீங்கள் வந்து எம்ப்ரஸ் ஆர் எம்ப்ரர் எனர்ஜியிலேருந்து நீங்கள் வந்து லவ்வுக்காக பிச்சை எடுக்கக்கூடாது, பெக் பண்ணக்கூடாது, இறங்கி போகக்கூடாது, நல்லா அப்படி ராணி மகாராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்றது அது உண்மைதாங்க. அப்படி இருந்தால் தான் நமக்கு நினச்சது நடக்கும். அதுக்கு வந்து ஒரு பிரதர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அதாவது நான் என்ன சொன்னேன், இப்போ கல்யாணம் ஆனவங்க சம்டைம்ஸ் ஹஸ்பண்டை பிரிஞ்சு குழந்தைங்களோட தனியாக கூட கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னேன். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அதே வைஸ் வர்ஸாக ஆம்பளைங்களும் கஷ்டப்படலாம். ஏன்னா ஒரு லேடியாக இருக்கும்போது ஒரு லேடி ரெஃபரன்ஸை தான் எடுத்து சொல்ல முடியும் இல்லையா? அது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு போல். உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் வாயை மூடிட்டுருங்க, நானும் குழந்தைங்கள கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அவள் தான் கொடுக்க மாட்டேன்றான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொன்னேன். நான் வந்து ஒரு லேடின்றதுனால ஒரு லேடி ரெஃபரன்ஸ் தானே எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு கமெண்ட் வந்து, நீங்கள் கல்யாணம் ஆனவங்களுக்கு போட மாட்டிங்களா, வெறும் லவ்வர்ஸ் தான் போடுவீங்களான்னா, நான் கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்கலாம் பிரித்து போடல. ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒன்று எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். நோ கான்டாக்டில் உள்ள எந்த யாராக வேணால் இருக்கட்டும், அது அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை தம்பி தங்கச்சி, ரிலேட்டிவ், கசின்ஸ், ஹஸ்பண்ட், இல்லை என்ன சொல்கிறது, டிவோர்ஸி, இல்லைன்னா லவ்வர், எப்படி யார் வேணால் இருக்கட்டும், நான் கொடுக்குற ரெஃபரன்ஸு அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ரிலீஜியன் ஸ்பெசிஃபிக்காகவும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் முருகர் வச்சுருக்கிறதுனால எனக்கு இங்கே கனெக்ட் ஆகுது, அவ்வளோதான். எல்லாம் ஒரு சூப்பர் பவர் தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிக்கணும், இது வந்து நம்ம ஒரு யூனிவர்ஸில் இருக்கோம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அதுக்கு மேலேயே யூனிவர்ஸ் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு சூப்பர் பவர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? அது எல்லாமே தான் நீங்கள் டிவைன் பவராக எடுத்துக்கணும். நான் இங்கே முருகர் வச்சுருக்கிறதுனால இது வந்து ஒன்லி ஃபார் ஹிந்துஸ்க்கு அப்படின்ற மாதிரியும் நீங்கள் எடுத்துக்காதீங்க தயவுசெய்து, ஓகேவா? அதே மாதிரி சூப்பர் பவர் அப்படின்றது வெளியில் மட்டும் இல்லைங்க, உள்ளேயும் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், அதர் ரிலீஜியன் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ முருகர் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும்ல, வேல்மாறல்லாம் ஃபஸ்ட்டு லைனே, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தென உளத்தில் உரை. அப்படி உளத்தில் உரை, முருகரே உள்ளத்தில் தான் உறைஞ்சி இருக்கார். அப்போது உங்களோட சூப்பர் பவர் எங்கே இருக்குது? உள்ளத்தில் இருக்குது, அந்த இன்ட்யூஷனுக்குள்ளே இருக்குது. அந்த எண்ணங்கள் தான் உங்களோட சூப்பர் பவர், அந்த எண்ணங்கள் தான் உங்களோட சாமி. அந்த எண்ணங்களை தான் நம்ம முருகராகவே வழிபடுறோம். நீங்கள் போய் பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனை நீங்கள் புரிஞ்சு பாருங்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தில் உரை, உள்ளத்தில் உள்ள, ஓகேவா? உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை. அந்த உள்ளத்தை நடத்தி போகிறவன். அப்போ உள்ளத்தில் உள்ள பவர் தாங்க யூனிவர்ஸு. அதோட அலைன் ஆனீங்கனாலே உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும். அதை தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் சூப்பர், ஓகே, நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றீங்கல்ல, அந்த வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க, ஓகே? இப்போ வேணுங்கிறது ஒன்று, எனக்கு கிடைச்சிரும் அப்படின்றது ஒன்று, ஓகே? வேணுன்றது எப்போ உங்களுக்கு தோணும்? ஒரு விஷயம் இல்லைன்னு மனசில் நீங்கள் நினைக்கிறத மட்டும்தான் வேணும் அப்படின்றத நினைப்பீங்க, கரெக்ட் தானே? அப்போ என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணுங்கும்போது உங்கள் மனசு என்னதுன்னா, அங்கே வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்றதை நம்ப ஆரம்பிக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட இல்லைன்றத நம்ப ஆரம்பிக்குது. அதை தான் யூனிவர்ஸ் எடுத்துகிட்டு போய் செயல்படுத்த தொடங்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு என் ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு பிரிஞ்ச உறவு வேணும், எனக்கு வந்து நல்ல பதவி வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேணும்னுலாம் கேட்கக்கூடாது. வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்கள் மனசில் ஒரு எம்டினஸ் இருக்குது. அந்த எம்டினஸ் இருக்கக்கூடாது. நான் அதை தான் கொஞ்சம் வீடியோ தான் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, ஏற்கனவே கிடைச்ச மாதிரி நீங்கள் நினச்சிருக்கணும். அந்த ஸ்டில்னஸ் எப்படி உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இதை தான் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு அதை அப்படியே எடுத்து காட்டும், ஓகே? குயிக்காக வந்து 3D அண்ட் 5D வேர்ல்டை பற்றி சொல்லிடுறேன். நம்ம 3D வேர்ல்டுனா நம்ம இப்போ ஃபிசிக்கலாக இருக்கோம்ல, அதுதான் 3D வேர்ல்டு. இது வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு.
5D வேர்ல்டு அப்படின்றது எனர்ஜி வேர்ல்டு. அந்த எனர்ஜி வேர்ல்டுக்கு வந்து காலமோ இல்லை தூரமோ கிடையாது. இப்போது நீங்கள் தான் உங்கள் லைஃபோட க்ரியேட்டர், நீங்கள் தான் உங்கள் லைஃபோட டைரக்டர். நீங்கள் டைரக்டர் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் மனசில் ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க. ஓகே, அந்த விஷயம் 3D வேர்ல்டில் நீங்கள் நினைக்கிற விஷயம் 5D வேர்ல்டில் எனர்ஜியாக நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க இருக்கீங்கன்னா, ஒரு கெரியர் எடுத்துப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஹைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. இது ஒரு எண்ணம். அது வந்து 3D வேர்ல்டில் நீங்கள் நினைக்கிறீங்க. 5D வேர்ல்டில் எல்லா வேர்ஷன்ஸ் ஆஃப் யுவர் தாட் இருக்கும். அதாவது நீங்கள் XYZ பர்சன். இப்போ என் பேர் விஜய்னு வச்சுக்கோங்களேன். விஜய், எனக்கு வந்து கெரியரில் வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்றது இருக்குது அப்படின்னா, நிறைய வேர்ஷன்ஸ் 5D வேர்ல்டில் இருக்கும். எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்னொரு வேர்ஷனில் நான் வந்து எனக்கு பிடிக்காத கொலீக்கோட சண்டை போடுற மாதிரி எனக்கு ஒரு வேர்ஷன் இருக்கும். இதெல்லாம் எனர்ஜெட்டிக்கலாக இருக்கும், ஃபிசிக்கலாக இருக்காது. ஓகேவா? அது இன்னொரு உலகம், எனர்ஜி உலகம். எனக்கு சேலரி ஹைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு புது கம்பெனி சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு வேர்ஷன் இருக்கும். எல்லா பாசிபிலிட்டி, ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, குட் அண்ட் பேட். அது எல்லாமே 5D வேர்ல்டில் இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கிற 3D வேர்ல்டில் உங்கள் உள்ளத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எனர்ஜி போய் 5D வேர்ல்டில் கனெக்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவலான ஒரு வேர்ஷன் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நடத்தி காட்டும். அடுத்தடுத்த சீன் அப்படி தான், நம்ம வாழ்க்கையே அப்படி தான், கேமரா ரோல் மாதிரி தான். இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பாஸ்ட் லைஃப் அப்படின்னா புரியுதா? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் என்ன நடக்கணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலருக்கு கேள்வி வரலாம், நான் எப்படி ஹஸ்பண்டை நான் பிரியணும், நான் எப்படி நினச்சிருப்பேன், ஏன் நான் இப்போ பிரிஞ்சு இருக்கேன் அப்படின்னா, இப்போ சம்டைம்ஸ் இப்போ கல்யாணமே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பாயிண்டில் உங்களுக்கே ஒரு பயம் வந்துடும். ரொம்ப ஓவர் பாசம், பொசசிவ்னஸ் கூட எப்படி மாறும் தெரியுமா? ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போயிடுவாங்களோ, ஐயோ நம்ம மேலே பாசம் குறைய ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வருது பார்த்தீங்களா? பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமானலாம் அது பிரிச்சுலாம் பார்க்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேர்ஷனை 5Dயில் எனர்ஜியில் இருக்குல்ல, இந்த கேமரா ரோலில் அதை போட்டுட்டு போய் 5D வேர்ஷனில் எடுத்து காட்டிடும். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன நினைக்கிறீங்க, இப்போ என்ன நினைக்க போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால தான் சொல்கிறேன், இன்னும் வந்து நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கோம், நோ கான்டாக்ட் சீரீஸ் போயிட்டுருக்கோம். இதுலேயும் வந்து ஹஸ்பண்ட் வேணும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு எம்டினஸ் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. கரெக்ட் தானே? அப்போ எனர்ஜி யூனிவர்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, வேணும் வேணும்னு சொல்கிறது தான் இவங்களுக்கு பிடிக்கும் போல். புரியுதா? வேணும் வேணும்னு சொல்கிறது தான் இவங்களுக்கு பிடிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா, அது எப்போவுமே உங்களுக்கு வேணும் வேணும்னு சொல்ல வச்சிரும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்களோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆகுங்க. ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஆல்ரெடி அவங்க இருந்தால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், அந்த ஃபீலை கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களோட 3D எனர்ஜி உங்களோட ஃப்யூச்சரை 5D வேர்ல்ட்லேருந்து அவங்களோட கனெக்ட் பண்ணி வாழ்கிற விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? புரிஞ்சதா? இதுதான் 3D 5D. நீங்கள் இப்போ வந்து பாசிட்டிவ் திங்க் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா? 2 விஷயங்கள் நம்ம எப்போவுமே பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் அதுதான் உங்களோட ஃப்யூச்சர். இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை பாஸ்ட் லைஃப் ஆஃப் யுவர் தாட். ஆல்ரெடி நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்ததோட பாஸ்ட் லைஃப். அப்போ அடுத்து வர்ற ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் இப்போ டிசைட் பண்ணணுன்றது சும்மா நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டூல்ஸு டெக்னிக்ஸ்லாம் இருக்கும். உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பேப்பரில் எழுதுவாங்க, லெட்டர் எழுதுவாங்க, கிளிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில், என்னோடய 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு நார்மலான ஒரு ஆள் தாங்க ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ட்ரிக்கு மட்டும் கனெக்ட் ஆனது என்னென்னா, அந்த விஷயம் ஆல்ரெடி என்னோடதுன்னு நினச்சி நான் வந்து இருந்தேன்னா அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு மேக்னெட். ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு மேக்னெட். ரெண்டு பேரையுமே நீங்கள் அந்த ஒரே துருவம் ஈர்க்குமா? 2 மேக்னெட்டோட சேம் சைடை வச்சிங்கன்னா அது ஈர்க்குமா? இப்போ அவங்கள நீங்கள் அதுக்காக தான் நான் நிறையா சொல்கிறேன், நீங்கள் சேஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே நீங்கள் சேஸ் பண்ணி போக போக அந்த துருவம் விலகி தான் போகும். ஓகேவா? எதிர் துருவம் தான் அட்ராக்ட் ஈச்சது. ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வேலை நீங்கள் வந்து ஒரு டிட்டாச்டு மோடில் இருக்கணும். அதாவது அவங்க வேணுன்றதை விட
அது 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 எனக்கு எனக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் கிட்ட விட்டுட்டு, ஏன் யூனிவர்ஸ் கிட்ட விட சொல்கிறேன்னா, அதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேணும் வேணுன்ற எண்ணம் இருக்காது. உங்கள் மேலே கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை செல்ஃபில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னாகும், உங்களுக்கு அவங்கள பற்றி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வராது. ஓகேவா? ஸோ அதுக்காக நான் சொல்கிறது ஆக்சுவலி மேனிஃபெஸ்டேஷன் ஒன்றும் இல்லை. நான் இப்போ பொலிட்டிக்கலாக போகலை ரொம்ப. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ விஜய் வந்து சிஎம் ஆயிருக்காங்க. பொலிட்டிக்கல் இல்லை, இது பொலிட்டிக்கலாக பேசலை. பட் அதனோட இதை மட்டும் லெசன் மட்டும் நான் பேசுகிறேன். ஓகே, விஜய்க்கு வந்து சிஎம் ஆகுறன்றது எண்ணம் வந்து ஒரு 15 வருஷமாகவே இருக்குன்றது நிறைய. இப்போ நீங்கள் நிறைய ரீல்ஸ் பழைய வீடியோலாம் தோண்டி போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? விஜய்க்கு ஏதோ ஒரு எண்ணம் இருந்திருக்கு. சாரி, சிஎம் விஜய் சார். ஓகே, அவங்களுக்கு வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த எண்ணம் இருந்திருக்கு. ஆனால் அதுக்காக டெய்லி வந்து நான் சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருந்தாங்களா? இல்லை. அந்த ஆசை என்ன பண்ணிடணும், யூனிவர்ஸ்ட்டை கொடுத்துட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதை நீங்கள் வந்து அதை கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கே வைக்கக்கூடாது. ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு விதைக்கிற மாதிரி தான். யூனிவர்ஸ்ட்டை நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதையை விதைச்சிட்டாரு. ஓகேவா? அதை டெய்லி போய் அந்த விதையை தோண்டி அதை வளர்ந்துருச்சா, செடியாகுதா, மரமாகுதான்லாம் பார்க்கவே இல்லை. 15 வருஷம் கழித்து அது மரமாகும்போது வந்து இது மிராக்கிள் தானே. அது மாதிரி தான் ஒரு விஷயம் நம்ம செட் பண்ணுறோன்னா அது மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. யூனிவர்ஸ்ட்டை வந்து விதையை விதைச்சிட்டு விட்டுறணும். ஓகே, ஸோ 2 விஷயம் நம்ம பேசியிருக்கோம். அதை ரொம்ப சேஸ் பண்ணக்கூடாது. வேணும்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. கமெண்ட்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை நீ மாற்றுங்க. ஏன்னா இது உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு வேணும்னா உங்களோட எம்டினஸை தான் நீங்கள் யூனிவர்ஸ்க்கு இன்னும் அனுப்புகிறீங்க. ஆல்ரெடி கிடச்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் த ரீயூனியன் போட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ரீயூனியனுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்றத பிரபஞ்சம் இதுதான் உங்களுக்கு வேணும் போல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ என்ன எனர்ஜி கிளைம் பண்ண போகிறீங்கன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்க்குறேன் எத்தனை பேர் வந்து இன்னும் எனக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் போடுறீங்கன்னு பார்க்குறேன். அது மாறணும். அதுக்காக தான் இவ்வளோ லென்த்தியாக வீடியோ பேசிகிட்ருக்கேன். இன்னொரு விஷயமும் நான் கமெண்டில் பார்த்தேன். நீங்கள் இதை கன்டினியூ பண்ணணுன்னா இந்த வீடியோ இன்னுமே கன்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப எனக்கு மனசு தொட்ட கமெண்ட் ஆக்சுவலி. ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சிஸ்டர் பிளாக் மேஜிக்லாம் பண்ணி என்னோடய ஹஸ்பண்டை வந்து பிரிச்சுட்டாங்க, அவங்கள திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பிளாக் மேஜிக்னால் என்னங்க ஆக்சுவலாக? என்னோடய புரிதல் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் தானே உங்களுக்கு யூனிவர்ஸில் தாட் அலைன் ஆகுது. கரெக்டாக? அதுதான் செயலாக்கமாக ஆகுது. பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு 48 நாள் பூஜை இல்லை 20 நாள் பூஜை ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். இப்போ ஏதோ ஒரு கோயிலில் போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு முருகருக்கே வந்து ஒரு 11 செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போட்டால் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ்க்கு பவர் இல்லை. 11 வாரம் நீங்கள் விளக்கு போடுறீங்கல்ல, அதுக்கு பவர் இல்லை. அந்த 11 வாரமும் நீங்கள் விளக்கு போடும்போது உங்கள் மனசில் விதைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த விதை தான் பவர். இதை நீங்கள் ரிச்சுவல்ஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த இதை கொண்டு வரணும் இல்லை. ஓகேவா? அப்போது இந்த பிளாக் மேஜிக் பண்ணது மாற முடியுமானா, அந்த பிளாக் மேஜிக் பண்ணவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக சாலிடாக யோசித்து அந்த தாட்ஸ் எல்லாம் யூனிவர்ஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. அதை விட நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே உடைச்சிடும் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் கேன் டூ மிராக்கிள்ஸ். ஒன்லி திங் இஸ் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன்றது ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி அது உங்களுக்கு வந்த ஃபீல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை. உள்ளத்தில் முருகர் இருந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் எண்ணம் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும்ல, பாசிட்டிவாக அனுப்புங்க. எனக்கு வேணும்னு அனுப்பாமல் எனக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. ஓகே, ஸோ பிளாக் மேஜிக் இல்லை. உலகத்தில் எந்த மூலையில், அதான் சொல்கிறேன்ல நான், 5D வேர்ல்டுக்கு தூரமும் இல்லை டைமும் இல்லை. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு 3D வேர்ல்டில் சீக்கிரம் நடக்கும். ஓகே, இந்த ஒரு சிலருக்கு நமக்கு வந்து ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன்லாம் வந்துச்சு இல்லையா, அவங்கெல்லாம்
நிறைய பேர் நான் சொல்கிற இந்த ஹையர் செல்ஃபோட அலைன் ஆக ஆரம்பிச்சிட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து இன்னுமே அவங்க வேணும் 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 இதில் பேனாவில் வந்து உட்காந்து மேனிஃபெஸ்டேஷனில் எழுதுனா எல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போன ஹஸ்பண்ட் எனக்கு வேணும், பிரிஞ்சு போன ஹஸ்பண்ட் எனக்கு வேணும்னு நீங்கள் 1000 நோட்டு வாங்கினாலும் நடக்காது. ஏன்னா உங்கள் மனசில் ஒரு எம்டினஸோடு தான் எழுதுறீங்க. இல்லை அவர் இல்லை எனக்கு வேணும், அவர் இல்லை எனக்கு வேணும், அப்படி தான் மைண்டு நினைக்குது. கரெக்ட் தானே? அது அப்போ என்ன ஆகும், யூனிவர்ஸ்க்கு நீங்கள் அப்படி எழுத 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 என்ன ஆகும், யூனிவர்ஸ் அவங்களுக்கு அந்த எம்டினஸ் தான் பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு நினைக்கும். இப்போ புரியுதா? அவங்க தாட்டு தான் எல்லாமே. ஓகே, எப்படி வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த பொண்ணு 1 கோடி ரூபாய்க்கு 5 பைசா கடன் இல்லாமல் வீடை கட்டினேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் போட்ட விதை. ஓகே, எனக்கு இந்த இடத்துல எனக்கு பெரிய வீடு வேணும். இது விஜய் மாதிரி நான் என்றைக்கே ஒரு 4-5 தடவை 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதை. அதோட மறந்துட்டேன். ஒரு இடத்த வாங்கிட்டு மறந்துட்டேன். இது எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றதுலாம் எனக்கே பெரிய மிராக்கிளாக தான் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸே பண்ண முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக. இதுக்கு இவ்வளோ பவர் இருக்கா? எனக்கு சத்தியமாக எப்படி வந்து வீடு கட்டும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஆரம்பித்தேன். ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் எனக்கு வந்து எஸ்டிமேஷன் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு 1 இயரில் வந்து நான் பண்ணது 2400 ஸ்கொயர் ஃபீட்டு போயிடுச்சு. பட் கிட்டத்தட்ட ஒரு 95 லட்ச ரூபா வந்துருச்சு எனக்கு. ஆனால் எப்படி திருப்பினேன், எப்படி வந்துச்சு, யாருக்கிட்டேயும் கடன் கேட்கல. அது நிறைய சேவிங்ஸ் வச்சுருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சேன். அதுலலாம் அவ்வளோ காசு இருந்ததான்னு கூட எனக்கு தெரியல. அதெல்லாம் மிராக்கிள் தான். எனக்கு முத நாள் ஈவினிங் வந்து இன்ஜினியர் கேட்பாங்க, 2 நாளுக்குள்ளே நான் கொடுத்துருவேன். எனக்கே பீயிங் எ லேடி எனக்கு அதுக்கப்புறம் தான் என்னோடய பவரே தெரிய வந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம தாட்ஸு தான் நம்மளை வந்து பெரிய ஆளாக வந்து செதுக்குது அப்படின்றது. ஓகேவா? உங்கள் தாட்ஸ் தாங்க எல்லாம். தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் தாட்ஸு தான் எல்லாம். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்கள் எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருங்க. இது ரொம்ப ரிலீஜியன் ஸ்பெசிஃபிக்காக எடுக்காதீங்க. எனக்கு முருகர் பிடிக்கும். இது அதர் ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா கூட தயவுசெய்து உங்களோட சூப்பர் பவரை நினச்சிக்கோங்க. ஓகே, நான் முருகர்னு பேர் வச்சுருக்கேன், நீங்கள் எது வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அந்த சூப்பர் பவருமே உங்கள் மனசுக்குள்ளே உள்ள தாட்டுன்றது யோசிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் வில் சேஞ்ச். கண்டிப்பாக. ஓகே, நிறைய பேசிட்டேன், லென்த்தியாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இது எத்தனை பேர் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. என் மனசில் இருந்தது, ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு டேரட் ரீடிங் எதுவுமே இல்லை. பட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கார்டு மட்டும் சஃபில் பண்ணுவோம். இது இன்ட்யூட்டிவ் கார்டு. எனக்கு தெரியல இது ரெலவெண்ட்டாக வருதா என்னன்ட்டு எனக்கு தெரியல, பார்ப்போம். ஓகே, அப்பா சூப்பர் கார்டு பாருங்கள். என்ன சொல்லுதுன்னா, இப்படி காக்கிறேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன். சைலண்ட் விஸ்பர், லிசன் டு தி விஸ்பர் வித்தின். மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை கேளு. இன்ட்யூஷன் குவைட்லி ரிவீல்ஸ் த ட்ரூத். எக்ஸாக்ட்லி நம்ம என்ன பேசணுமோ உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவன் வேலை. ஓகேவா? சைலண்ட் விஸ்பர், மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது, லைட்டிங் நல்லா இருக்காது, எனக்கு டைம் இல்லைங்க, சாரி. ஏதோ பேசணும், நான் பேசுகிறத கேட்டால் போதும். உங்களோட ஸ்பிரிச்சுவல் உங்களோட ஏஞ்சல் யாராவது சொல்ல வேண்டியதை என் மூலமாக சொல்கிறதா நினச்சிக்கோங்க. வாய்ஸ் மட்டும் கேட்டால் போதுன்ற எண்ணத்தில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். நீங்கள் கிளைம் பண்ணுற எனர்ஜியில் நீங்கள் எத்தனை பேர் உங்களோட தாட்ஸை வந்து கொஞ்சம் உங்கள் ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணுறீங்கன்றதை பார்த்தேன்னா எனக்கு வந்து என்னால் ஒரு 10 பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னா அதில் வந்து வர்ற சந்தோஷம் எனக்கு வந்து அதை கம்பேரே பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகேவா? தேங்க்யூங்க.